ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். படத்தின் கதாநாயகி லைவாக வசனம் பேசி நடிப்பது சில காட்சிகளில்தான். மீதி பெரும்பான்மை காட்சிகளில் உயிரற்ற சடலமாகத்தான் நடித்திருக்கிறார். யமகாதகி படத்தில் வெளியில் ஏற்படும் டென்ஷன் வீட்டில் இருப்பவர்களிடம் காட்டும் குணம் இங்கு நிறைய பேரிடம் உண்டு. ஊர் தலைவரான கதாநாயகியின் அப்பா ஏதோ ஒரு விஷயத்தில் வெளியில் கோபமாகிறார். அந்த கோபம் வீட்டிற்கு வந்த பிறகும் குறையவில்லை. கோபத்தை சாப்பாட்டின் மீது காட்டுகிறார். கேள்வி கேட்கும் மனைவி மீது காண்பித்து மனைவியை அடிக்கிறார். அவரை போய் ஏன் அடிக்கிறீர்கள் என்று கடும் கோபத்துடன் கேட்கும் மகளையும் அடிக்கிறார். அந்த செய்யாத தவறுக்கு அடி வாங்கியதை நினைத்து வெதும்பும் மகள் தூக்கில் தொங்கி உயிரை விடுகிறார். ஊர் மக்களுக்கு விஷயம் காட்டுத்தீ போல பரவுகிறது. ஊர் மக்களை பொறுத்தவரை மகள் மூச்சு திணறி உயிர் இழந்ததாக சொல்லி நம்ப வைக்கப்படுகிறது. அவளுக்கு ஏற்கனவே ஆஸ்துமா பிரச்சனை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் கதையில். அவள் இறந்த விஷயம் உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பாடை தயாரானதும் கட்டிலில் இருந்து தூக்கும்போது 10 பேர் சேர்ந்து தூக்கினாலும் தூக்க முடியவில்லை. ரொம்பவும் கனக்கிறது. சடலத்தை தூக்கும் முயற்சியில் கட்டிலின் கால்கள் உடைந்து போகிறது. போலீசார் தலையீடு சம்பிரதாயங்கள் மூலம் ஒன்றுமே செய்ய முடியாமல் திணறுகின்றனர். இறந்தவள் இந்த ஊர் உலகத்துக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறாள். அதை சொல்லாமல் அவளது சடலத்தை வீட்டிலிருந்து எடுத்து வருவது சிரமம் என்கிற முடிவுக்கு வருகின்றனர் கிராமத்து மக்கள். இதற்கு அடுத்தடுத்த காட்சிகள் சுவாரஸ்யமானவை. சடலம் அப்படி கனத்து இருப்பதற்கு காரணம் என்ன என்பது மீதி கதை ப்ளஸ் கிளைமேக்ஸ். கதையின் நாயகி ரூபா கொடுவாயூர் லைவிலும் பிணமாக இருக்கும்போதும் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கிறார். காதலன் உடல் சுகத்துக்காக அலைவது, அவனை கண்டிப்பது, தவறு செய்த அண்ணனை கண்டிப்பது என அடுத்தடுத்த காட்சிகளில் இயல்பான நடிப்பை தந்து புன்னகையோடு கூடிய முகத்தில் வசீகரிக்கிறார் ரூபா கொடுவாயூர். சாதாரணமாக நடிப்பதை விட பிணமாக நடிப்பது ரொம்பவும் சிரமமானது என்பது ஏற்கனவே நடித்தவர்கள் மூலம் நாம் உணர்ந்த விஷயம். இதில் துளிக்கூட நெருடல் இல்லாமல் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கும் நாயகியை பாராட்டி கொண்டே இருக்கலாம். ஹீரோயினின் அம்மாவாக நடித்திருக்கும் கீதா கைலாசம் பல்வேறுபட்ட முகபாவனைகளில் நடித்து பெயர் வாங்குகிறார். தீர விசாரிக்காமல் மகளிடம் கோபத்தை காட்டி அதனால் மகள் உயிர்விட காரணமான தகப்பன் கேரக்டரில் நடித்திருக்கும் ராஜு ராஜப்பன் சிறப்பு. தவறை நினைத்து வருந்தும்போது நம்மை ஈர்க்கிறார். கிராமத்து கதாபாத்திரங்கள் மற்றும் இசையமைப்பு அருமை. இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் ஒரு எழுவு வீட்டு நிகழ்வுகளை ரொம்பவும் சுவாரஸ்யத்துடன் கொடுத்திருக்கிறார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.